So hi friends, welcome back to our channel. So JS Ajayalan, இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேமராஸ் யூஸ்டு பை தி ஐபிஎல் மேட்சஸ். ஒரு ஐபிஎல் மேட்ச் நடத்துறதுக்கு என்னெல்லாம் கேமராஸ் யூஸ் பண்ணுறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஒரு 7 டைப்ஸ் ஆஃப் கேமரா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த டிஃப்ரெண்ட் 7 டைப்ஸ் ஆஃப் கேமரா என்னெல்லாம்னு சொல்லி வரிசையாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராட்காஸ்ட் கேமரா. ப்ராட்காஸ்ட் கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்சுக்கு ஒரு 10 to 20 கேமராஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு என்டையர் மேட்ச். ஸோ நீங்கள் டாப்லேருந்து பார்த்தா தெரியும், ஒரு கிரவுண்ட் ஃபுல்லாகவே கவர் ஆகிருக்கும், ஒரு ரொட்டேஷன் பிளேஸ் எல்லாம் குட்டி குட்டியாக தெரியற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த ஆங்கிளை காட்டுறதுக்கு வேண்டி யூஸ் பண்ணுறது வந்து ப்ராட்காஸ்ட் கேமரா. ஆடியன்ஸை காட்டுவாங்க தெரியும்னு, க்ரௌடை ஃபுல்லாக காட்டுறது. ஸோ இது மாதிரி பண்ணுறது தான் ப்ராட்காஸ்ட் கேமரா பண்ணுறது. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஹவக் ஐ கேமரா. ஸோ இது வந்து ஒரு க்ளோஸ் கேமரா மாதிரி சொல்லலாம், ஏன்னா கிளியர் கால் எல்பிடபிள்யூலாம் இருக்குல்ல. ஸோ இது வந்து அந்த பால் ட்ராக்கிங்கை நீட்டாக காட்டுறதுக்கு, ஸோ அந்த பிளேஸை நீட்டாக காட்டுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறதா ஹவக் ஐ கேமரா. ஸோ ஸ்டம்ப்ஸ் கேமரா. ஸோ இது நம்ம நேமில் இருக்கிறது மாதிரி இது ஸ்டம்பில் இருக்க கேமரானால வந்து இது ஸ்டம்ப்ஸ் கேமரான்னு சொல்கிறாங்க. அண்ட் இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, சப்போஸ் ஒரு மேட்ச் நடக்க விக்கெட் கீப்பர் வந்து ஸ்டம்பிங் பண்ணுறாரு. ஸோ பேட்ஸ்மேன் வந்து லெக்கை ஃப்ரண்டில் வச்சுருக்காரா, அந்த க்ளோஸ் ஆங்கிளில் தெரிகிறதுக்கு வேண்டி யூஸ் பண்ணுறது தான் இது ஸ்டம்ப்ஸ் கேமரா. அண்ட் இது கூட ஒரு மைக்கும் இருக்கும். ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, நம்ம எட்ஜ் பட்டிருக்கா, டிப் பட்டிருக்கா, இதெல்லாம் கிளியர் வாய்ஸாக இந்த எவ்வளோ க்ரௌட்லேயும் நீட்டாக கேட்குறதுக்காண்டி அதை யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்பைடர் கேமரா. நீங்கள் அடிக்கடி பார்த்துருப்பீங்க, மேட்ச் பார்க்கும்போது அதை தொங்கிட்டு இருக்கும், ஒரு கயர் வச்சு கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. ஸோ இது வந்து இது ஒரு டைனாமிக், ஒரு ரவுண்டு வியூ. ஒரு மேட்ச் நடக்கும்போது சம்டைம்ஸ் பக்கத்துலேருந்து தெரியுற மாதிரி, சம்டைம்ஸ் லாங் வியூ, மொத்த ஸ்டேடியம் வியூ, இதே மாதிரி ஒரு ரவுண்டு வியூ கிடைக்கிறதுக்கு நமக்கு இந்த கேமரா யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்லோ மோஷன் கேமரா. இது எதுக்கெல்லாம் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டம்பிங், ரன் அவுட். ஸோ அந்த ஆங்கிள் வந்து நீட்டாக ஸ்லோவாக ஸ்டாப் பண்ணி பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ஸ்லோ மோஷன் கேமரா. நெக்ஸ்ட்டு கேப் கேமரா. கேப் கேமரா நம்ம இந்த ஐபிஎல் சீசன் நிறைய பார்த்துருப்போம். எல்லா மேட்ச்லேயும் அம்பையர்ஸ் வந்து அவங்க கேப்பில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் கேப் கேமரா. இது வந்து அம்பையர் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ ஒரு அம்பையர் பார்க்கும்போது அவருக்கு ஸ்ட்ரைட் வியூவில் என்ன தெரியுது, ஸோ இதை பார்க்குறதுக்கு தான் ஸோ இந்த கேப் கேமரா யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பக்கி கேமரா. பக்கி கேமரா வந்து நம்மளை மேட்ச் நடக்கும்போது இந்த பவுண்ட்ரி சைடில் எல்லாமே அந்த சைடுக்கு வெளியே, பவுண்ட்ரி ரோப்புக்கு வெளியே ஒரு ரோபோட் மாதிரி ஒரு 4 வீலு வச்சு ஒரு ஸ்மால் கார் மாதிரி ஒரு கேமரா வந்து ரோல் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் அடிக்கடி பார்த்துருக்கீங்க. அந்த டியூ பார்க்குறதுக்கெலாம் சம்டைம்ஸ் அந்த கேமரா மேன்ஸ் வந்து அந்த இதோட வியூவை காட்டுவாங்க. ஸோ அந்த கேமரா வந்து இதான் பக்கி கேமரா. ஸோ இது வந்து லோ ஆங்கிளில் வர ஷார்ட்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணுறதுக்கும், ஸோ இந்த பவுண்ட்ரி லைனில் வர அந்த 4s சம்டைம்ஸ் 6, 4 எல்லாம் வந்து கிளியராக தெரியாது. ஸோ அந்த ஆங்கிளில் சம்டைம்ஸ் கேப்சர் பண்ணுறதுக்கும் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் கேமரா வந்து இந்த ஐபிஎல் சீரீஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுக்கு நம்மளே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.